போச்சு தாஸ். என்ன கேட்டா வச்சது நீ, வீட்டில் இருந்தது நீ. நீ கவலையில கவனம் குறைவா இருந்தப்போ எவனா வந்து திட்டிட்டு போயிருப்பான். ஐயோ அம்மா, அந்த மாதிரிலாம் பார்க்காதம்மா. ஐயோ, நான் வேலைக்கு போக மாட்டேன், குடிப்பேன், சீட்டு கூட விளையாடுவேன். ஆனா நகையெல்லாம் திருடவே மாட்டேன். அது எங்க அக்காவோட பர்சனல் டிபார்ட்மெண்ட். இங்க பாரு, எங்க அக்காவுக்கு ஆயுசு 100. டேய் தம்பி, உன் ஜமீன் பொஞ்சாதி கொண்டு வந்த எல்லா பிசாத்து நகையும் வித்துட்டோம் நாங்க. பெருசா ஒண்ணும் வரலடா. வந்தத 3 பங்கா போட்டு எங்க பங்க நானும் அம்மாவும் எடுத்துக்கிட்டோம். உன் பங்க நீ ஊருக்கு வந்து வாங்கிக்கிறியா இல்ல நாங்க வந்த பின்னால வாங்கிக்கிறியா? பணத்தை வாங்க அவர் வரமாட்டாரு, போலீஸ் தான் வரும். உன் குடும்பம் மொத்தமும் கோல்மால் குடும்பமா இருக்குல்ல. சீ, சங்கரிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அம்மா கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் தலை காட்டவே கூடாது. என்னடி கொஞ்சம் கூட நாத்தனார் மரியாதையே இல்லாம தூணு துப்புற? பின்ன மனசாட்சியே இல்லாம மத்தவன் நகையை திருடி தின்றவளுக்கு மரியாதையில ஒரு கேடா? வேணாம், என் கோவத்தை பெருசாக்காத, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். எப்போ நீ ஃப்ராடுன்னு உன் வாயால நீயே சொன்னியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்டா. அதுக்கு மேல வேற என்ன கஷ்டம் வேணும்? இப்ப இந்த ஓவனு கத்துறது, இந்த ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் வேணவே வேணாம். காலையில வேலையா உன் அம்மா கிட்ட இருந்தோ இல்ல உன் ஆசை பாண்டி அம்மா கிட்ட இருந்தோ மொத்தமா 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்துரு. நான், என் அம்மா, என் அக்கா, இந்த 3 பேரும் உன்னை மாறானே கணக்கா மனக பாத்துக்கிறோம். என்ன சொல்ற? 25 லட்சமா? அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல தாஸ். அப்படின்னா நீ என் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன அவசரமா செஞ்ச கல்யாணத்தோட நீ போட்டு வந்த நகையோட என்ன கவுத்து ஏற கட்டிலான்னு பாக்குறியா? பாரு, நான் ஒன்னும் அழகெல்லாம் பார்த்து உன் கழுத்துல தாலி கட்டல. உன்னோட பெரிய பெரிய அழகிங்களா என்ன லவ் பண்ணிருக்கு. இருந்தாலும் எதுக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்? நீ ஜமீன் பொண்ணு, நீ வந்தா உன் பின்னாடி பணம் நகை வசதி வாய்ப்பெல்லாம் வரும்ன்றதுக்காக தான். அதுக்காக தான் வெறும் பாலை குடிச்சிட்டு விஷத்தை குடிச்ச மாதிரிலாம் சீன் போட்டேன். என் தாலி உன் கைத்த டச் பண்ணிச்சு, நான் அதை பேச வச்சு உன் உடம்ப டச் பண்ணிட்டேன். வேற வழியே இல்லை, நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். நாளைக்கு காலையில போறியோ இல்ல சாவகாசமா சாயந்தரம் போறியோ அப்பா வீட்டுக்கு போற, பாண்டி அம்மாவை பாக்குற, சொத்துல உனக்கு உண்டான பங்கோட வர, இல்லனா என் கூட வாழவே முடியாது. தம்பி ஒரு நிமிஷம். தாசு, தாசு, ஏய் தாசு, டேய் டேய் நில்லு, டேய். ராஸ்கல், இவ காமாட்சி மவனே தான், விடக்கூடாது. வரேன். சங்கரி, சங்கரி, ஏய், என்ன கேட்டி எவனா வந்தானா நான் இல்லைன்னு சொல்றேன், புரியுதா? ஏய், என்ன முறைக்கிற? மூஞ்செல்லாம் பேத்துருவேன். கோவத்தில் எதுவும் என்ன காட்டி கொடுத்தா கொன்னே போடுவேன். திருட்டு ராஸ்கல் இந்த பக்கமா தானே வந்தான். இந்த வீட்டுல கேட்போம்.
அட, நம்ம முத்துப்பாண்டி ஐயாவோட பொண்ணு தானே நீ? என்னம்மா நீ இந்த வீட்ல இருக்க? என்னம்மா, என்ன மறந்து போச்சா உனக்கு? நான் தாம்மா முக்கூடல் கோவிந்தன், அப்பா கிட்ட கூலி வேலை பார்த்தவன். உன் அப்பா வேலை இப்ப நல்லா இருக்கம்மா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆமா அங்கிள், தாஸ்ன்றவரை நான் மேரேஜ் பண்ணிருக்கேன். அட என்னம்மா நீ, போயும் இந்த ஃப்ராடு குடும்பத்தில் நீ வாக்கப்பட்ட. அந்த தாஸ், அவன் அம்மா, அவன் அக்கா 3 பேருமே மானங்கட்ட ஜென்மங்களாச்சே. 3 பேருமே ஊரடிச்சு உலையில போறவங்களாச்சே. எங்க முத்துப்பாண்டி ஐயா ரொம்ப புத்திசாலியாச்சே. அவர் எப்படி இந்த மாதிரி ஏமாந்து கட்டி கொடுத்தாரு? என்னவோ தப்பு நடந்திருக்கு, அதான் நீ அழற. அம்மா, அந்த தாசோட அம்மா இருக்காளே கடங்காரி காமாட்சி, எங்க ஊர்ல சீட்டு போறேன்னு சொல்லி நைசா பேசி என்னை ஏமாத்தி 2 லட்சத்துக்கு சீட்டு போட சொன்னான். நான் அந்த பச்சை பேச்ச நம்பி என் பொண்ணு கல்யாணத்தை மனசுல வச்சுக்கிட்டு 2 லட்சத்தை கட்டினேன். அவளை நம்பி பொண்ணு கல்யாணத்தை நெருக்கத்துல வச்சேன். பாவி மவ பணத்தோட அந்த ஊரையே காலி பண்ணிட்டு வந்துட்டா. அந்த பொம்பளை பண அடாவடியால என் மகளோட கல்யாணமா நின்னு போச்சுமா. அந்த பணம் வந்தாதான் என் பொண்ணோட கல்யாணத்தையே நடத்த முடியும். இனிமே அந்த பணம் உன் புருஷனாலயா அவன் அம்மாவாலேயே தர முடியாது. பேசாம அந்த பணத்தை உன் அப்பா கிட்ட கேட்கட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் அங்கிள். அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மனசு வருத்தப்படுவார் அங்கிள். அதுவும் கரெக்ட் தான். அவர் இந்த குடும்பத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப என் பணத்துக்கு வழி? நான் தரேன் உங்க பணத்தை. எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க. நான் பணத்தை எப்படியாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். உன்னால முடியுமாமா? வேற வழி? நல்ல வாழ்க்கைன்னு நம்பி செக்கு வாழ்க்கைக்கு தலையை கொடுத்துட்டு இடிக்க பயந்து ஆகுமா? உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயம்லாம் அப்பாக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா, உன் முகத்துக்காகவும் உங்க அப்பா முகத்துக்காகவும் நான் எதுவும் பேசாம போறேன். உள்ள ஒளிஞ்சிருக்கிற உன் புருஷனை இதுக்கு மேலேயாவது ஒழுக்கமா வாழ சொல்லு. அம்மா, எதிரி கூட நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறவர் தான் முத்துப்பாண்டி ஐயா. அவர் மகளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையா? சரிம்மா, நான் வரேன். நல்ல காலம் உனக்கு தெரிஞ்சால போயிட்டான். இல்லைன்னா வீடு தெரிஞ்ச தெனாவட்டில் போலீஸ்க்கு அதுக்கு இதுன்னு போயிருப்பான். மனைவி ஒரு கேடையாங்கிறது கரெக்டா தான் போச்சு. அதுக்காக புருஷன் இந்த மாதிரி கேவலமா இருக்க கூடாது. எங்க பண்ணையில வேலை பார்த்தவர் சொல்லிட்டு போறாரு, உனக்கு வாக்கப்பட வேற வீடு கிடைக்கலையான்னு. உன்னை நம்பி வாழ வந்த என் புத்திய சிறப்பாலே அடிச்சுக்கணும். என்னடி வாய் ரொம்ப நீளுது? பெத்த அப்பாவையும் பெத்த அம்மாவை விட அதிகமா பாசம் கட்டின என் பாண்டி அம்மா பெரியம்மாவையும் எதிர்த்து நான் உனக்காக அவமானப்படுத்தி பேசின பாரு. எனக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த கௌரி நகராம நங்கூரம் போட்டு உட்கார்ந்துருக்காளே, அவளுக்கு பண்ணாத அவமானம் இல்ல. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஆனாலும் போகாம இந்த வீடே கதின்னு உட்கார்ந்துருக்கா. நிஜமாவா? ஆமா காஞ்சனா, நான் பொய் சொல்லல. நான், கவிதா, சித்து எப்படியெல்லாம் அந்த கௌரிய அவமானப்படுத்தினோம் தெரியுமா?